அப்புறம் அடுத்து யாருப்பா? I am sorry ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா? ஐயப்பா போதும்பா, உங்களை ட்ரால் பண்ணது போதும். இந்த தமிழன்ஸ்னாலே எவ்வளவு கேவலம் தெரியுமா? இந்த தமிழ் கலாச்சாரம் எவ்வளவு மோசமான கலாச்சாரம் தெரியுமா? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம அடுத்தவன் பெட்ரூம் எட்டி பாக்குறது, அப்புறம் வந்து குளிக்கிற ரூமை எட்டி பாக்குறது, இவ்வளவு மோசமான கலாச்சாரம் தாங்க இந்த தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு நான் சொல்லலைங்க. இந்த ஓஜி ஃபெமினிஸ்ட் ஆகிய இந்த அக்கா தாங்க சொல்றாங்க. நம்முடைய தமிழ் சமூகம் எவ்வளவு நாகரிகமானதுன்னா, அடுத்தவர்களுடைய படுக்கை அறையையும் அடுத்தவர்களுடைய கழிவறையையும் அடுத்தவர்களுடைய உடல் உறுப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய தமிழ் சமூகம் எவ்வளவு நாகரிகமானதுன்னா, அடுத்தவர்களுடைய படுக்கை அறையையும் அடுத்தவர்களுடைய கழிவறையையும். இந்த தற்குறி சாரி இந்த ஓஜி ஃபெமினிஸ்ட் ஆகிய இந்த அக்கா வந்து முன்னாடியே போட்டு பொழக்கலாம்னு நினைச்சோம். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கடந்து போக முடியல. அதனால போற போக்குல ஒரு அடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லி நாங்க அந்த வீடியோ பண்ண போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திடீர் தளபதி மாதிரி திடீர்னு தமிழ்காரங்களை இவ்வளவு பொழக்கிறாங்களே, இவ்வளவு கேவலமா கமெண்ட் பண்றாங்களே, ஒருவேளை ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு நானும் இவங்களோட கதையை கேட்டேங்க. அந்த கதையை கேட்டக்கப்புறம் என் கண் கலங்கி போச்சுங்க. அப்படி ஒரு கேடுகட்ட கதையை நீங்களும் கேட்டுவாங்க. நம்முடைய தமிழ் சமூகம் எவ்வளவு நாகரிகமானதுன்னா, காலையில ட்ரெயின்ல வரப்ப நான் என் போனை பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்க்கறதப்ப இடையில இன்னொரு தலை யார் போனை பார்க்கறாங்கன்னா என் போனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு நாகரிகமான சமூகம் நம்மளுடைய சமூகம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற. இந்த தற்குறியோட போனை எவனோ ட்ரெயின்ல வரும்போது எட்டி பார்த்துட்டாங்க. அதனால ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒழுக்கமில்லாத சமூகம்னு இந்த அக்கா வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. சரி, நாகரிகத்தை பத்தி இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்களே, அக்காவோட டீசென்டான நாகரிகம் என்னன்னு உங்கள்ட்ட காட்டுறேன். அவங்க டீம்மேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெனைல் என்ன சொல்லும் போது நாருது. கர்மா என்ன இப்படி நாருது? அதை விட மோசமா இருக்கும், பாத்துவாங்க. கல்யாணங்கிறது ஒரு ஆணாதிக்க அமைப்பு. அதாவது வந்து ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி, இந்த ஆணாக இருந்தாலும் இந்த பெண்ணாக இருந்தாலும் என்னோடு மட்டுமே உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்றது ஆணாதிக்கமா? மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. எங்க ஒருத்தி ஒருத்தன் கூட வாழ்றத ஸ்ட்ரக்சர் பண்ணதே ஒரு ஆணாதிக்கங்கிறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. ஒருத்தி ஒருத்தன் கூட வாழ்றது ஆணாதிக்கம் அப்படின்னா சுதந்திரத்தை நீங்க என்னவா சொல்லுவீங்க? இதுக்கே ஷாக்கான எப்படி? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. காதல் என்பது உண்டுதான். அதுல என்ன கள்ள காதல் நல்ல காதல் அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற? இந்த பொழப்புக்கு 4 பேர். கல்யாணத்துக்கு அப்புறம் யாராவது கள்ள தொடர்பு வச்சிருந்தா அத கள்ளக்காதல்னு சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க. அத திருமணம் கடந்த காதல் என்று சொல்லி புனிதமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? யாராவே? அவரு பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரா? ஏக்கோ மதிவதினி அக்கா, இந்த நாரப்பயிலும் கூட சுத்திட்டா நீங்க வந்து தமிழ் கலாச்சாரத்தை ரொம்ப கேவலமான கலாச்சாரம் சொல்லிட்டு இருந்தீங்க. என்ஜாய் பண்ணணும், கூத்தடிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெற்று சுமையை தூக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐயா இங்கிலீஷ். நான் மகிழ்ச்சி அடையறேன், அதுக்காக நான் தூக்கி பண்ண அவசியம் இல்லையா? அவன் போனா போயிட்டு போறான். என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறேன். நம்ம என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதாங்க, சந்தோஷமா இருக்கணும். இதுல போட்டு குழந்தை குட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் போனா போயிட்டு போறான். நமக்கு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முக்கியம். என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கல்யாணம்னா ஆணாதிக்கம்னு சொல்றது, என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்றது பசங்களை, கள்ளக்காதல திருமணம் கடந்த காதல்னு சொல்லி புனிதமான காதல்னு சொல்லி ஏமாத்துறது. என்ன ஒரு நாகரிகம்பா உங்களோட நாகரிகம். ஒரே பக்கா பிராடு, பொய் சொல்ற பிராடு பசங்களா இருக்கானுங்க. இதுல நகைச்சுவை என்ன அப்படின்னா, ட்ரெயின்ல எவனோ ஒருத்தன் போனை எட்டி பார்த்ததுக்கு 8 கோடி மக்களையும் நாகரிகம் இல்லைன்னு சொல்லி இந்த அக்கா சொல்லிட்டு போறாங்களே. இவங்களோட டீமே இப்படி இருக்குன்னு தெரிஞ்சா என்னெல்லாம் நடக்க போதும். இந்த அக்கா உருட்டுனதுலே பெஸ்ட் உருட்டு அப்படின்னா இதாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை 4622. மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500 சொச்சம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்கடை எண்ணிக்கை 500 சொச்சம். என்னது, தமிழ்நாட்டுல வெறும் 500 டாஸ்மார்க் தானா? கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஆனா அதான் இல்ல. அதாவது தமிழ்நாட்டுல மொத்தம் 4000 லைப்ரரி இருக்கு, 5500 சொச்சம் டாஸ்மார்க் இருக்குன்னு சொல்ல வந்த அக்கா, ஐயோ உண்மையை சொன்னா பேமெண்ட் வராதே அப்படின்னு பயந்து போய் ஸ்பாட்லயே ஒரு உருட்டு உருட்டுனாங்க.
ஏன் இப்படி வளர்ற? வெறும் 500 சொச்சம் ஒயின் ஷாப் தாங்க இருக்கு அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டாங்க பாருங்க. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? தாங்க அந்த ஓஜி உருட்டுங்கிறது. என்ன உருட்டு? இந்த உருட்டுக்கு அதோ அந்த நிக்குது பாரு அக்கா, என் இசைவணி அக்கா, அந்த அக்காவே பரவாயில்ல. ஐ எம் சாரி அக்கா, இதுக்கப்புறம் உங்களை ட்ரால் பண்ண மாட்டாக்கா, ஓகேவா? வரேன். நான் தாடிக்காரன் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்ச